பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து மல்லிகாபுரம் 17வது வார்டில் வந்து இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன். இது வந்து நார்மலாக வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம், திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்பதான் அப்ளையே பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடல. பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் அண்ணா கட்சியில தான் இருக்கோம். கூட்டிட்டு போனது வந்து திமுகல இருந்த அவங்க அப்பா வந்து முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாரு, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க. அவங்க வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சுதான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உள்ள போல சார். நாங்க வந்து எங்களை வந்து இப்போ ஆளுங்களா வரணும், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தேன் உள்ள போகும்போதுதான் சொன்னாங்க, உள்ள போகும்போதுதான் அவங்க சொன்னாங்க ஒன்னும் இல்ல, சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி லேடிஸ்க்காக ஏதாச்சும் திமுகல இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க போல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க. என் பேர் வந்து ஆர்த்தி. நான் 14வது வட்டத்துல இருந்து வரேன். நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? ஆனா நாங்க சொல்லி கொடுத்தோம். யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். நேற்று ஈவினிங் வந்து திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கு ஃபோன் கால் வந்தோம், இந்த மாதிரி நிவாரணம் தரோம், இந்த மாதிரி பேக் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க எங்களை. நாங்க அதுக்கோசம் போனோம். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது எங்களுக்கு அது விஜய் ஆபீஸ், கட்சி ஆபீஸ். திருவொச்சூர். நீங்க அங்க பேசுன மாதிரி இங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து அங்க எதுவுமே பேசவே இல்லை. நீங்க இந்த கட்சியில தானே இருக்கீங்க, எதுக்கு அந்த கட்சியில போனீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்க இந்த கட்சியில உறுப்பினர் கார்டு அப்ளையும் பண்ணல, நாங்க சேரவும் இல்லை. நாங்க திமுகல தான் இருக்கோம், நாங்க கட்சி மீட்டிங் சொல்லி தான் நாங்க அங்க போனோம். நீங்க ஏன் இங்க எங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்னு, நீங்க பேக் தரேன்னு சொல்லி தானே எங்களை இங்க கூட்டு வந்தீங்க, நீங்க ஏன் இப்ப எங்களை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது எந்த பெரிய இஷ்யூ ஆகாதுமா, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க. பேக் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்க பேசணுங்க. எங்களை வழுக்க டைமா தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்க அங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி பேசணுமே தவிர மற்றபடி நாங்க திமுகல தான் இருக்கோம். உங்களை அந்த ஏரியால இருந்து உங்களை யார் கூட்டு போனா அவங்க பேரை சொல்லுங்க, மீடியாக்கு அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க பேரை நான் அந்த கட்சியில இருக்கேன், அந்த கட்சியில இருக்கும் போது நான் எப்படி அவங்க பேரை வெளியே சொல்ல முடியும், என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த ஆடியோல பேசும்போது என்னோட ரியாக்ஷனே தெரியும். அதுல நான் எப்படி சொல்றது, நேருக்கு நேரா பேசுறேன்னா இல்லைன்னா எப்படி பேசுற அப்படின்றது என்னோட ரியாக்ஷனை வச்சே நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி வந்து பாதிப்பு வரும், அதனால நாங்க பேசல விரும்பல. நாங்க வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கன்னா எங்களுக்கு இதால ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பா வரும், அதனால நாங்க பேச விரும்பல.